இப்போ நம்ம பார்க்க போகிறது வேரியேஷன் ஆஃப் g with altitude. altitude அப்படின்னா ஒரு ஹைட். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த g அப்படின்னா acceleration due to gravity. எர்த்தினுடைய acceleration due to gravity at certain pointல நமக்கு தெரியும் 9.8 meter per second square அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இந்த வேல்யூ அப்படின்றது எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்டா அப்படின்னா கிடையாது. இந்த வேல்யூங்கிறது ஹைட்டை பொறுத்தும் டெப்த்தை பொறுத்தும் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்தை பொறுத்தும் ஈக்குவேட்டர்லேயும் போல்ஸ்லேயும் எர்த்தோடைய சென்டர்லேயும் அதுக்கேற்ற மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்டன் ஹைட் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸில் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி அப்படிங்கிறது 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயராக இருக்குமா, இல்லை அதை விட கிரேட்டராக இருக்கலாமா, இல்லை லெஸ்ஸாக இருக்கலாமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எர்த் சர்ஃபேஸ், இது வந்து நம்ம எர்த் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆர்இ அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த்து, இந்த ஹெச்னா ஹைட் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ், அதிலிருந்து வர்றது தான் அந்த ஹைட். ஐம் கன்சிடரிங் த பாயிண்ட் எம் மாஸ், அப்படி ஒரு ஸ்மால் மாஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னவா இருக்கும் அப்படின்றத நான் கன்சிடர் பண்ணுறதுக்காக ஐம் கன்சிடரிங் எ ஸ்மால் மாஸ் த பாயிண்ட் எம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, ரேடியஸ் ஆஃப் த எர்த்துங்கிறது கண்டிப்பாக நம்ம போட்டு சால்வ் பண்ணும்பொழுது வெரி மச் கிரேட்டர் தென் டாட் ஹெச். ஹைட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் வென் கம்பேர் வித் ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. ரேடியஸ் ஆஃப் எர்த் என்னன்னா 6400 கிலோமீட்டர். அப்போ நான் எடுத்துக்கக்கூடிய இந்த ஹெச் எவ்வளவா இருக்கலாம்னா ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் இந்த மாதிரியான ஒரு வேல்யூஸாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது நம்ம வந்து எர்த் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுதான் இப்போ நம்ம எர்த் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எர்த் அப்படின்னு வச்சுட்டு ஒரு சர்டைன் ஹைட் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸில் ஐம் கன்சிடரிங் த பாயிண்ட் பி. பாருங்கள், இதே மாதிரி பாயிண்ட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து சர்டைன் பாயிண்ட் பி. இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ வென் கம்பேர் வித் திஸ் திங்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாயிண்ட்டை பாருங்கள், இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு நமக்கு வெரி லெஸ்ஸர். அப்போ இந்த பாயிண்ட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு சர்டைன் ஹைட் ஹெச் அப்படின்ற ஒரு ஹைட்டில் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னவா இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கூடிய எர்த்து. இதிலிருந்து நம்ம சர்டைன் ஹைட் தான் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நம்ம ஹைட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் the basic formula to find that acceleration due to gravity is equal to small g is equal to capital G m divided by r square அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். the basic formula என்ன அப்படின்னா g is equal to gm divided by re square. நான் வந்து எர்த்துக்கு கண்டுபிடிக்கிறதுனால நம்ம இந்த இடத்த m, இந்த இடத்த re அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம ஈங்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கான காமன் ஃபார்முலா. டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ் இருந்து ஹைட் வச்சுக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம எடுத்துக்கூடிய பாயிண்ட் இது தானே. ஸோ இதுலேருந்து இது வரையும் ஆர்இ, இதுலேருந்து இது வரையும் இருக்கிற பாயிண்ட் ஹெச். அப்போ ஆர்இ ப்ளஸ் ஹெச்ங்கிறதா என்னது இப்போ ஹைட் அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஜி அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட் ஹெச் is equal to gm divided by re plus h the whole square. Take this is an equation number 2. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், acceleration due to gravity at certain height h தான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிடலாம். dividing that equation 1 and 2 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். so dividing equation 2 by 1. இப்போ equation 2 என்ன இருக்கு பாருங்க, gh is equal to gm divided by re plus h the whole square divided by this g into what is this value, equation 1 this one. So re whole square divided by gm. So from this we can cancel this g, m get cancelled. So we can write gh by g is equal to, what is this value of this one, re square whole divided by this value
ஸோ RE plus H the whole square. ஸோ இங்கே RE இருக்குது, இங்கேயும் RE இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணலாம், நம்ம வெளியில் எடுக்கணும் காமனாக. அப்போ GH by G is equal to RE square divided by RE காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன இருக்கும், 1 அப்படிங்கிற டேர்ம் இருக்கும். 1 plus இந்த டேர்மில் REங்கிறது இல்லை இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், டிவைட் பண்ணிடுவோம். ஸோ H by RE the whole square. So this term and this term get cancelled. ஸோ இது வெளியில் வரும்போது என்ன பண்ணலாம், RE ஸ்கொயராக நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ திஸ் both the square term is cancel. இப்போ என்ன இருக்குங்க, GH by G நம்ம அங்கே RE ஸ்கொயர் தான் நம்ம வெளியில் எடுக்கிறோம், ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போ ரிமைனிங் டேர்முக்கு என்ன இருக்கு பாருங்க, is equals 1 divided by this 1 plus H divided by RE the whole square. இந்த டேர்ம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ இது என்ன பண்ண, நம்ம ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் எடுத்து மாற்றி எழுதுனா we get இதை பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன வருது இந்த டேர்ம், ஸோ GH by G is equal to that can be written as 1 plus H by RE power minus 2 இல்லையா. 1 by இருக்கிற டேர்மை நம்ம இப்படி மாற்றி எழுதுறோம். ஸோ ஃப்ரம் தட் வாட் we can write this whole equations. இது எப்படி இருக்கு, பைனாமியல் தியரம் மாதிரி இருக்கு இல்லையா. பைனாமியல் தியரம் என்ன, 1 plus x power of minus n can be written as 1 minus nx அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணலாம், GH by G is equal to அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, 1 as it is. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கு, மைனஸ் இங்கே ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக அங்கே பவரில் என்ன இருக்குது 2, மைனஸ்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஃபார்முலா மாடிஃபிகேஷன் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ வேல்யூ மட்டும் என்ன இருக்குது, என்னோட வேல்யூ 2. ஸோ இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இங்கே x இருக்குது, ஸோ இங்கே என்ன அதே மாதிரி டேர்ம் இருக்குது, H by REங்கிற டேர்ம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 2H by RE அப்படின்ற ஒரு டேர்ம் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், we can write acceleration due to gravity at certain height GH is equal to G into 1 minus 2H by RE. அப்போ இது நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம acceleration due to gravity at certain heightல எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரம் தட் வாட் we can say, ஜியோட வேல்யூ என்னது, எப்பவுமே நம்ம சொல்லுவோம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா மேக்ஸிமம்னு இடத்துல எடுத்துட்டா கூட 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அவ்வளோதான். அப்போ இதை ஜியோட மல்டிப்ளை பண்ணாலும் அந்த 9.8 மைனஸ் சம் வேல்யூ தான் நமக்கு வருது. which means what, acceleration due to gravity அப்படிங்கிறது certain height போக 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 டிகிரீஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ GH is always less than G. acceleration due to gravity at the earth surfaceல வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதே ஹைட் எடுத்துட்டு அப்படின்னா அங்கே என்ன ஆகும், டிகிரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரம் தட் we can write, இப்போ நம்ம அந்த எர்த் சர்ஃபேஸில் இருந்து நம்ம மேலே போக 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 acceleration due to gravity டிகிரீஸ் ஆகுது. எவ்வளோ ஹைட் போகிறோமோ அந்த அளவுக்கு acceleration due to gravity டிகிரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். தேங்க்யூ.